பெரிய ஜனத்திரள் போராட்டம் தமிழ்நாட்டில் உருவாகும். திமுகவுக்கு எந்த கூட்டணியும் போட்டி இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி, மன்னராட்சி கிடையாது. அப்போ 96-2001 இப்போ இந்தியாவிலே தமிழ்நாடு தான் முதல்ல இருக்குது. 100 நாள் வேலை திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்துறது தமிழ்நாடு தான், மற்ற மாநிலங்கள்லாம் இல்லை. அவங்க இன்னைக்கு போன ஆண்டு கொடுக்க வேண்டிய நிதி, ஒதுக்கிய நிதி இப்போ ஒரு நாளில் முடிய போகுது, கொடுத்து ஆகணும். இப்போ காலம் தாழ்த்துவது சரியில்லை, இல்லாட்டி இதுக்கு முன்னாடி பெரிய போராட்டம் வரும் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம மத்திய அரசு நம்முடைய மாநிலத்துக்கு வழங்க வேண்டிய நிதியை கட்டாயம் விடுவிக்க வேண்டும். விடுவிக்கலைன்னா பெரிய ஜனத்திரள் போராட்டம் தமிழ்நாட்டில் உருவாகும். இல்லை நிச்சயமாக அதுக்கு அந்த அவசியம் வராது. ஏன்னா நம்முடைய முதல்வர்கள் இன்றைக்கு முதற்கட்டமாக இன்றைக்கி ஒரு எச்சரிக்கையாகத்தான் நம்ம இந்த போராட்டம் நடக்குது தமிழ்நாடு பூரா. ஏன்னா நமக்கு வர வேண்டிய பணம், இந்த ஆண்டு கொடுக்க வேண்டிய பணம் எதுக்கு 2024-25க்கு இப்போ 25-26 நாளைக்கு இருந்து வரப்போகுது. 1ஆம் தேதியிலேருந்து 4 மாதம் இல்லை, 4 மாதமாக பணம் விடுவிக்கப்படவில்லை. 4034 கோடி விடுவிக்கப்படவில்லை. இப்பொழுதும் பணிகள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. நம்ம அதுக்காக வேண்டி வேலையை நிறுத்தலை, தொடர்ந்து வேலை இப்பொழுதும் நாம் கொடுத்து கொண்டு இருக்கும் தமிழ்நாட்டில். மற்ற மாநிலங்கள்லாம் இல்லை, நம்ம மாநிலம் சிறப்பாக இந்த திட்டத்தை இன்னும் செயல்படுத்திக்கிட்டு இருக்கு. வருகின்ற 2026 தேர்தலில் திமுகவுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் தான் மிகப்பெரிய போட்டியாக இருக்கும்னு விஜய் சொல்லியிருக்காங்க சார். உங்களுடைய கருத்து? அது எனக்கு அதை பற்றி தெரியல. என்ன காரணம்னா திமுகவுக்கு எந்த கூட்டணியும் போட்டி இருப்பதாக எனக்கு தெரியவில்லை, அவ்வளோதான். பொதுக்கூட்டத்தில் சொல்லியிருக்காரு, மத்திய அரசை குறை சொல்லிக்கிற திமுக பாசிசம் சொல்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் அவங்க முதல்வருடைய பெயரை உச்சரித்து இவர் பாசிச கொள்கையில் தான் ஈடுபட்டு ஜனநாயகத்தையே நிலைநாட்டுறது இந்திய அளவுக்கு இன்னைக்கு நம்முடைய முதல்வர் தளபதியார் தான். இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு எப்படி தலைவர் கலைஞர் இருந்தாரோ அதே போல் இந்திய ஜனநாயகத்தை காப்பதற்காக முதல் தலைவராக முதலமைச்சராக தலைமை தாங்கக்கூடிய ஒரே முதலமைச்சர் நம்முடைய தளபதியார் அவர்கள். மன்னராட்சியை ஒழிக்கணும்னு சொல்லி நேற்று பேசி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி, மன்னராட்சி கிடையாது. தமிழ்நாட்டில் இந்தியாவில் மக்களாட்சி தத்துவத்தை இன்றைக்கு உயர்த்தி பிடித்திருக்கிற ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதல்வர் தளபதியார் அவர்கள். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.